ஸோ வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கு நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை போட்டு பழக்க போறோம். Nothing personal, just service. ஓகேங்களா? இவங்க இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த கண்ணுக்கே தெரியாத ஸ்கேமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இவங்க தான் அந்த கண்ணுக்கே தெரியாத ஸ்கேமர்ஸ்ன்ற அந்த அறிவு ஆப். இன்னும் நிறைய ஆப் இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஃபியூச்சர்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட் இவங்களை போட்டு பொழப்போம். அண்ட் கேபி பாலா அவர்களே, உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? அண்ட் நிறைய இடத்துல நீங்க சோசியலா சூப்பரா பண்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேவலமான ஆப்ஸுக்கு நீங்க ப்ரமோட் பண்றது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த மதிப்புன்றது கண்டிப்பா கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான ஆப்புக்கு நீங்க ப்ரமோட் பண்ணாதீங்க. எந்த செலிபிரிட்டிஸும் சரி, காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக எந்த இன்ஃபுளுசர்ஸும் சரி இதை ப்ரமோட் பண்ணாதீங்க. ஸோ நான் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையை ஸ்டார்ட் பண்றேன். அதாவது நான் எப்பவும் போல பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றேன். அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபி பாலா அவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆப் பயங்கரமா ப்ரமோட் பண்ணிருந்தாங்க. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா சரி என்னதான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஆடு வந்துருந்துச்சு எனக்கு. என்ன ஆடு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி 5 to 6 hours ரீல்ஸா பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்களா? அதனால ட்ரெண்டிங் சாங்ஸ் என்னன்னு தான் தெரியும், ஃபியூச்சருக்கு ஒரு யூஸும் இல்லை. அந்த டைம் உங்க growthக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? அதுக்கு தான் அறிவா. ஜஸ்ட் 1 ரூபீல உங்க லேர்னிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ் ஐடியாஸ், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், இல்ல சோஷியல் மீடியால எப்படி இன்ஃபுளுசர் ஆகி சம்பாதிக்கிறதுன்னு 10+ கேட்டகரிஸ்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கு. டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவோம், என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பனாலும் நம்மளும் நிறைய சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உள்ள டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். டவுன்லோட் பண்றப்ப அந்த அக்கா என்ன சொல்லிச்சு, என்கிட்ட ₹1 நீங்க டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஆனா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ₹9 பே பண்ண சொல்லி சொன்னாங்க நான் உள்ள போனப்ப. சரி ஏதோ அவங்க முன்னாடியே ஆட் எடுத்து வச்சு இப்ப ப்ரமோட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சு நானும் அதை விட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ₹9 பே பண்ணிட்டு அது ஆட்டோ பேல பாத்தீங்கன்னா ₹199 நீங்க பே பண்ணணும்னு சொல்லி அடுத்த மாசம் வந்துருந்துச்சு. நான் அதை ஆட்டோ பேவும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு உள்ள போய் ஆப்புக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலான்ட்டு போனேன். உள்ள போய் பார்க்குறப்ப நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. சரி ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன, நம்ம எதுக்காக உள்ள போயிருக்கோம், இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான உள்ள போயிருக்கோம், பார்ட் டைமா ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணுன்றதுக்கான உள்ள போயிருக்கோம். சரி அது அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி நான் உள்ள போயிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேயே தெரிஞ்சிச்சு இது ஒரு மோசமான ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ விடாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். வேற கேட்டகரிஸ்ல என்னென்ன அதுலலாம் உண்மை சொல்லியிருக்காங்களா போய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கப்பதான் நிறைய உண்மை தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க பயங்கரமா ஏமாத்துறாங்க அப்படின்றது நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பத்தி நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பத்தி யாராச்சும் இந்த அறிவை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப A2D அவர்கள் பேசியிருந்தாங்க, இன்னும் 2-3 பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்த பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் சரி ஓகே இவங்க கவர் பண்ணாத ஒரு சில விஷயத்த நம்ம கவர் பண்ணுவோம், அதாவது அவங்க சொல்ல விட்டுட்ட விஷயத்த நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புக்குள்ள உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்த்தேன்னு சொல்லலாம். அந்த வீடியோ இப்ப கண்ணு முன்னாடி பிளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் பாருங்க. நான் ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்டா போட்ட வீடியோ பார்த்து நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோல ஒரு ஏர்னிங் ஆப் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்க மணி ஏர்ன் பண்றதுக்கு. அதே மாதிரி இதுல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நானுமே மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கேட்கலாம் அது எப்படி இதுல மணி ஏர்ன் பண்ண முடியும், இதெல்லாம் ரியலா இல்ல ஃபேக்கானு. சரி இந்த வீடியோல எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்றது டீடைலா பார்க்கலாம். வெல்கம் டு சீகோ ஆஃபிஷியல் ஷோ ஏர்னிங் ஆப் ரிவ்யூ. இப்போ இந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷடா. இந்த ஆப் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப பாப்புலரா இருந்தது. இப்போ நீங்க பிளே ஸ்டோர் போய் கேஷடா சர்ச் பண்ணுங்க, அதுல வர அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 100K டவுன்லோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி 4.6 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். சரி இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல உங்களை லாகின் பண்ண சொல்லும். இதுல நீங்க லாகின் பண்ணாதான் உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். இதுல நீங்க உங்களோட கூகுள் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாகின் ஆனதும் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல நீங்க கேம் ப்ளே பண்ணி கூட நீங்க மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற ஸ்டெப் எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் இதுல உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். சரி ஃபர்ஸ்ட் இதுல எப்படி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் ஷோ ஆகும். அந்த டாஸ்க்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்களால காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபவுண்டிங் டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணா 3900 காயின்ஸ் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். சோ இதே மாதிரி தான் நிறைய டாஸ்க்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி நீங்க நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரி இது எப்படி நம்ம கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் பார்க்கலாம். இப்போ இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம்லாம் ஷோ ஆகும். அந்த கேம்லாம் நீங்க ப்ளே பண்ணா உங்களால காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த கேமை நீங்க ப்ளே பண்ணா 278 காயின்ஸ் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அங்கே ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களால எவ்வளவு காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கூட அதை நீங்க ப்ளே பண்ணி நீங்க காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரி இது எப்படி நம்ம ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் பார்க்கலாம். இதுல நீங்க ஒரு ரெஃபர் பண்ணா உங்களால 500 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இதுல நீங்க 10 ரெஃபர் பண்ணா உங்களால 1000 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். சரி இது எப்படி நம்ம ஏர்ன் பண்றது பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆப்போட ரியாலிட்டி பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கேஷ்
உண்மையான அப்ளிகேஷன் 100% ரியலான அப்ளிகேஷன் தான். இதுல நீங்க டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா உங்களால மணி earn பண்ண முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் மணி earn பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம earn பண்ண மணியை எப்படி நம்ம வித்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க மேல இருக்க அந்த வாலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பே அவுட் ஆப்ஷன் ஷோ ஆகும், Google Pay, UPI அப்படின்னு. இப்போ அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ UPI ல பாத்தீங்கன்னா 1000 காயின்ஸ்க்கு உங்களால 10 ரூபீஸ் வித்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி Google Payலயும் 1000 காயின்ஸ்க்கு உங்களால 10 ரூபீஸ் வித்ரா பண்ணிக்க முடியும். சோ இதே மாதிரி தான் அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி உங்க மணியை நீங்க வித்ரா பண்ணிக்கோங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான். இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி இதுல நீங்க மணி earn பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க மணி earn பண்ணனும் அப்படின்னா இந்த earning சீரிஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டுருப்பேன், அதை பார்த்து நீங்க மணி earn பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட பிடிக்கல ப்ரோ, எனக்கு சுத்தமா இந்த வீடியோவை பிடிக்கல ப்ரோ. ஏன் அப்படின்னு சொன்னா, சபா இவங்களை திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும். அதாவது நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு காசு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் நாலேஜ் இருக்கணும், எனக்கு ஸ்கில் இருக்கணும், நான் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் என்னோட பிசிக்கல் ஒர்க்காச்சும் நான் கொடுத்து ஒரு வேலையை செய்யணும். ஓகேங்களா? விளையாடுறது மூலியமாவும் சரி, அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்றது மூலியமாவும் சரி, அண்ட் வந்து நீங்க ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு தருவேன் அப்படின்னு சொல்றது மூலியமாவும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி பண்றத தயவு செஞ்சு நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸை, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸை, சாரி, இந்த மாதிரி நீங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்ஸை வந்து நிறைய பேர் வந்து ப்ரமோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நிறைய பேர் அதை கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் நீங்க வந்து இடமே கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஏன் இவ்வளவு கடுப்பா சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு அப்படின்னா, மக்கள் வந்து எல்லாரும் முட்டாளாதான் இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்கள போயிட்டு நம்ம ஏமாத்திடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. நான் ராமசாமி, அது எப்படி நம்ம ஜனங்களுக்கு அறிவாளர் விட்டுருவோம்? டேய், அடிக்கடி கண்ணாத்தா கைய காமிச்சா கண்ண சிமிட்டான் அப்படின்னு ஊருக்குள்ள மிட்டாய் கொடுத்துனே இருங்க. அப்பதான் நம்ம கல்லா கட்ட முடியும், புரியுதா? மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காது. அதாவது ஒரு நாளைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு தோராயமா சொல்றேன், ஒரு 500 பேர் வந்து இவங்களோட ஆப்பை இன்ஸ்டால் பண்றாங்க, அறிவு ஆப் இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா 500 ரூபாய். இப்ப ரீசெண்டா 9 ரூபாய் வச்சுட்டாங்கன்னா அப்ப எவ்வளவு வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அண்ட் வந்து அதை ஆட்டோ பே கேன்சல் பண்ணாம விட்டாங்க அப்படின்ற பட்சத்துல 199 ரூபாய் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பிடிச்சிருவோம். ஓகேங்களா? நிறைய பேர் ஆட்டோ பே கேன்சல் பண்றது இல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்புக்குள்ள போகும்போது ஆட்டோ பே கேட்டாங்கன்னா உடனே கேன்சல் பண்ணிடுங்க, அந்த இடத்துல பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளும் ஹியூமன்ஸ் தான், மறந்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு அதை கரெக்டா பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த ஆப்ல அவன் சொல்ற எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா அன்அக்செப்டபிள் அப்படின்றதெல்லாம் நான் தெளிவா தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, அதாவது இப்ப நான் அந்த ஆப் இப்ப அவன் சொன்ன மாதிரியே தான், அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா பண்ணினாலும் கூட 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கா நான் இவ்வளவு நேரம் வேலை செய்யணும் சொல்லு? நான் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சேலரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அடித்தடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய் சேலரியா இருக்கும். கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபாய் 900 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் சேலரியா இருக்கும். ஓகேங்களா? சோ வெறும் 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்குடா நான் அவ்வளவு வேலை செய்யணும்? சொல்லு, கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லையா உங்களுக்குலாம்? 10 ரூபாங்க, ஒரு டீ கூட 15 ரூபாய் ஆயிடுச்சு இப்ப. ஆனா இவங்க படுத்துற பாட்டு இருக்கு பாத்தீங்களா, எப்பா என்னால முடியல, இது எப்படி வந்து எனக்கு அவ்வளவு கோபமா வருது. ஏன்னா மக்கள் இவ்வளவு ஈஸியா ஏமாத்திடுறாங்களா, இவங்க இவ்வளோ இதா ஏமாத்திடுறாங்களா அப்படின்றதான் என்னால இது பண்ணவே முடியல. இதுக்கு இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்மா கிரியேட் பண்ணி, இதுக்கு இவ்வளவு பேரை வேலைக்கு வச்சு, அவங்களுக்கு வேலை கொடுத்து, இதை இப்படி பேசுங்க செய்யுங்கன்னு சொல்லி, அப்பா என்னால அதுக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எவ்வளவு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா எத்தனை பேர்த்தோட லைஃப் மாத்தி இருக்கலாம், எத்தனை பேர்த்தோட இன்கம் வந்து உயர்த்தி இருக்கலாம். ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. வந்து அவங்க சம்பாதிச்சா போதும், அவங்க வந்து காசு பார்த்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு கேனத்தனமான ஐடியால தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அறிவு ஆப்பை வந்து யாருமே தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பண்ணாதீங்க. அண்ட் வந்து நான் அந்த டைமிங் கால்குலேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதுல போய் நிறைய நேரம் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்றது மூலியமா சம்பாதிச்சாலும் சரி, இல்ல ரெஃபரன்ஸ் மூலியமா சம்பாதிச்சாலும் சரி, இல்ல அப்படின்னா அந்த கேம் விளையாடுறது மூலியமா சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு கைக்கு காசு வராது. அப்படியே வந்தாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் இவ்வளவுதான் வரும். ஒரு நாளைக்கு நீங்க ஃபுல் டைமா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து நீங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் வந்தா பெரிய விஷயம். அது அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடேஷன் செட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத எல்லா ஆப்லயுமே மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அப்படி செட் பண்ணி வச்சிருப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டே போவீங்க. அந்த ஒரு இப்ப 1000 ரூபாய்க்கு மேல போனாலும் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 950 ரூபாய் அவங்க லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 950 ரூபாய்க்கு மேல வரது உங்க எல்லாமே வந்து அந்த காசு அவ்வளவு ஸ்பீடா ஏறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லோ ஆயிடும். ஆப்பே ஸ்லோ ஆயிடும். இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து பெருசா வந்து அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு கடுப்பாய் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ அந்த டைமும் வேஸ்ட், எனர்ஜியும் வேஸ்ட். அவனுக்காக நீங்க என்ன சொல்றது, அந்த பணம் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சிருந்தீங்களா, அதுவும் வந்து போயிடும்.
ஸோ இந்த மாதிரி கேனத்தனமான ஆப்ஸை வந்து தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணாதீங்க, ப்ரமோட் பண்ணவும் விடாதீங்க. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகேங்களா? அண்ட் வந்து கேபி பாலா அவர்களே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணிட்டு உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் சரி, நிறைய பேர் சரி, காசுக்காக இவங்க என்ன கொடுத்தாலும் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்காக நான் வந்து நடிச்சு தரேன், அதுக்காக நான் வந்து அந்த ஆட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்க உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்றக்கா உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, இது பண்ணிடுங்க. ஆனா ஒரு பொருளை நாங்க வாங்கும் போது யாரை நம்பி வாங்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மிடில் மேன் சொல்லுவாங்களே, இப்போ வந்து ஷாருக் கான் இருக்காரு, இல்ல வந்து ஒரு அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, ஒரு அஜித் அவர்கள் இருக்கிறாங்க, விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, இல்ல சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இருக்காங்க, தோனி அவர்கள் இருக்காங்க, இல்ல வந்து ஒரு ஹீரோயினி யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க, நயன்தாரா மேம் இருக்காங்க, இல்ல த்ரிஷா மேம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள நம்பிதான் நாங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த பிராண்டை நம்பி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல இருக்க அந்த மோகத்தினாலேயோ இல்ல அவங்க மேல இருக்க அந்த மரியாதைனாலேயோ தான் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த மிடில் மேனா இருக்கிற அந்த இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும் சரி, அந்த ஆக்ட்ரஸா இருக்கட்டும் சரி, இல்ல இந்த ஹீரோ ஹீரோயினி யாராவனாலும் இருக்கட்டும் சரி, அவங்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணும்போது அதை ப்ராப்பரா பார்த்து அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ கூல் ட்ரிங்க்ஸ், தேவையில்லாத விஷயங்கள், நிறைய விஷயத்த ப்ரமோட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது அவங்களே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வந்து அவங்க எவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ணாலும், நான் காசுக்காக தான் பண்றேன், என் தொழில் இது அப்படின்லாம் பேசினாலும், தொழிலுக்காக இன்னொருத்தனை கொல்ல முடியாதுல்ல, தொழிலுக்காக இன்னொருத்தனை வந்து துன்புறுத்த முடியாதுல்ல. நீங்க இன்னொருத்தர் துன்புறுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல அது தப்பு தான் யாரு பண்ணாலும். ஓகேங்களா? நான் எப்படி இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு சும்மா சொல்றேன், ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து நீங்க பிராண்ட் பண்றீங்க. அந்த பிராண்ட் பண்றப்ப அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஒரு எளிய மக்களுக்கு போகுது. அந்த எளிய மக்கள் வாங்கி யூஸ் பண்றாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது மூலியமா அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு மெடிக்கல் செலவு வந்து கண்டிப்பா மேற்கொள்ளுவாங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான கொடுத்த காசையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூ பண்ணி ஆகணும். அண்ட் அது மூலியமா உங்களுக்கு சுத்தி இருக்க பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நீங்க ஒருத்தர் துன்புறுத்துறீங்க, ஒருத்தர் அலக்களிக்கிறீங்க, அலைய வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல யாருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனா ஒரு கெட்ட ப்ராடக்ட் அப்படின்றப்ப அது கண்டிப்பா எல்லாருனாலையுமே தவிர்க்கப்படணும், எல்லாருனாலையுமே வந்து அதை வந்து நிராகரிக்கப்படணும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ தயவு செஞ்சு எந்த விஷயத்த ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடியும் இது நம்ம பண்ணலாமா வேணாமான்றத 100 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. காசுக்காக தயவு செஞ்சு எதையும் யாரும் ப்ரமோட் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. இந்த அறிவு ஆப் இருக்கான்ல, இவனை வந்து தயவு செஞ்சு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அவன் வந்து உங்க போன்ல இருக்கிறது மூலியமா உங்களுக்கு ஒரு கெட்டதுதான் நடக்க போகுது, இல்ல வந்து உங்க டைம் தான் வேஸ்ட் ஆக போகுது. மித்தபடி வேற எந்த பிரயோஜனமும் அவன் மூலியமா இல்லை. நான் அந்த கேட்டகரி மட்டும் இல்லை, நிறைய கேட்டகரிஸ் போய் சர்ச் பண்ணி பார்த்தப்பயும் அவன் ரொம்ப மோசமா தான் அதை நடத்தியிருந்தாங்க. ஒரு பேசிக்கான விஷயங்கள்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப நான் வந்து தண்ணி குடிக்கிறது எப்படி, இப்ப ஏ2டி நந்தா அவர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் போட்டு கலாச்சிருந்தாங்க இந்த வீடியோவை, அந்த ஆப்பை போட்டு கலாச்சிருந்தப்ப இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு தண்ணி குடிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தா, வாட்டர் கேனை எடுத்து வைக்கவும், தண்ணியை ஊற்றவும், தண்ணியை எடுத்து குடிக்கவும், அது வந்து உங்க தொண்டைக்குள்ள இறங்கும், அது போய் செரிக்கும் அப்படின்லாம் பேசி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரிதான் அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இப்ப யூடியூப்ல வந்து நம்ம எப்படி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்கான். ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதை பேசிக் அந்த யூடியூப்ல பேசுறவங்க கூட சூப்பரா அதை வந்து ப்ராப்பரா இது பண்ணலாம், இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இவன் இவ்வளவு காசு கொடுத்து நம்ம பாக்குறோம் அவனை. ஆனா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்லோட் பண்றது, எப்படி தம்ப்நெயில் அப்லோட் பண்றது, எப்படி வீடியோ அப்லோட் பண்றது, எப்படி அதை பண்றது இதை பண்றதுன்னு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸை மட்டும்தான் அவன் திருப்பி நம்மள்கிட்ட வந்து சொல்ல வரானே வந்து அதை டைம் இழுத்துறான். அந்த வீடியோ வந்து போட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் பக்கம் இழுத்துறான். அது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அவன் ஆப்ல நம்ம நிறைய என்ன இருப்போ அவனுக்கு அது மூலியமா வந்து காசு ஜென்ரேட் ஆகும், அது மூலியமா அவன் ஆப் ப்ரமோட் ஆகும். பட் நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது அதனால. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அறிவில்லாத ஆப்பை தயவு செஞ்சு பயன்படுத்துறத உடனே நிறுத்துங்க. ஸோ இது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். அண்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை வந்து நம்ம போட்டு பொழக்கலான்னு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி தேவைப்படாத ஆப்ஸ் அண்ட் தேவையில்லாத விஷயங்கள், ஓகேங்களா, ஸ்கேம் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம பொழக்கலாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கும் முடிஞ்ச அதை ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.